ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு நம்ம நிலா பயங்கர கோவமா நம்ம சோழனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாப்புல. என்னைய கேட்காம நீ எப்படி இப்படி ஒரு புது வீட்டை பார்க்கலாம்? எனக்கு புது வீட்டில் வாழ்றது தான் சந்தோஷம், வசதியா வாழ்றது தான் சந்தோஷம்னு நீ எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சோழனை பார்த்து கேட்க, இல்ல உங்க அப்பா தான் அப்படி சொன்னாரு, உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்ல, அதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சோழன் சொல்ல, என் சந்தோஷம் எதுல இருக்குன்னு நீயும் என் அப்பாவும் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்க மரியாதையா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு நம்ம நிலா சொல்ல, முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நிலாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க நம்ம சோழன். அதுக்கப்புறம் என்ன, இங்க சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாமே தனியா சமைக்கிறதுக்கு ஜாமான்லாம் வேணும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு பெட்டியில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நீலாவும் சோழனும் அங்க வராங்க. வந்த உடனே சேரன், என்னம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ உங்களுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரியுமா, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிலா கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ ரூம்குள்ள போனதுக்கப்புறம் நம்ம சோழன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே நிலா உள்ளார இருந்துக்கிட்டு சோழனை உள்ளார கூப்பிடுறாங்க. உள்ளார வந்த உடனே கதவை சாத்திடுறாங்க. நம்ம சோழன் பயப்படுறாப்புல, எங்க கதவை சாத்திக்கிட்டு அடிக்க போறாளோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். ஆனா நிலா அப்படி பண்ணவே இல்லை. ஸோ நம்ம சோழன் நிலா மேல இருக்கிற அன்பால தானே இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. அதனால ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, இப்படி எல்லாம் பண்ணாத, எனக்கு இவங்களோட சேர்ந்து இருக்கிறது இந்த வீடு, அங்கிள், பல்லவன், பாண்டியன், சேரன் அண்ணன் இவங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். தனியாலாம் என்னாலலாம் வந்து இருக்க முடியாது அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டு, நீ இப்பவே போய் கொடுத்த அந்த அட்வான்ஸ் 20,000 வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. நம்ம நிலாவும் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சேரன், சோழன், பாண்டியன் கிட்ட நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. எனக்கு அப்பவே தெரியும், நிலா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தனி குடித்தனம் போக மாட்டா அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு. அதை சொல்லிதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சோழன் எப்படி போய் அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்க போறாரு அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.